உச்சகட்ட பதற்றம். பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய இந்தியா. எல்லையில் கடும் பதற்றம். 50 இந்திய ராணுவ வீரர்களை கொன்றதாக அறிவித்த பாகிஸ்தான். உயிரிழந்த மாணவியின் மரணத்தின் பின்னணியில் என்பிபி ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அர்ஜுனா எம்பி. தமிழரசு கட்சி மீது ஆளும் தரப்பு முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு. இந்திய பாகிஸ்தான் பதற்றம். இலங்கை அரசின் நிலைப்பாடு வெளியானது. 267வது பாப்பரசர் ஆனார் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரீவோட்ஸ். கொட்டாஞ்சேனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா என அவர்கள் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கு தாமதிக்காத நீதியை பெற்றுத்தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழரசு கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள். அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினர். அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கி இருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் 50 இந்திய ராணுவ வீரர்களை கொன்றுள்ளதாக பாகிஸ்தான் உரிமை கோரியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் பகுதிகளை பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் நடந்த மோதல்களில் இந்தியாவின் 40 முதல் 50 வரையான சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாவுல்லாஹ் தரார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தேசிய சபையில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து இந்தியா இதுவரை எந்த மறுப்பு அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரை தவிர பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமாக யாரை பார்த்தாலும் அவர்களை சுட இந்திய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற அலுவல்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபை நடவடிக்கைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது நடைமுறை குறித்த கேள்வியை எழுப்பிய போது ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். சபைக்கு தலைமை தாங்கிய அவைத்தலைவர் அரவிந்த் செனரத் அர்ஜுனா எம்பியை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அவைத்தலைவரின் ஆலோசனையை கேட்க தவறியதற்காக நிலையீர் கட்டளை 71 கீழ் அவர் வெளியேற்றப்பட்டார். தவறான நடத்தைக்காக சபையின் எஞ்சிய காலத்திற்கு ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு நிலையீர் கட்டளைகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவை தலைவருக்கு நினைவூட்டியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதேவேளை கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 விமானம் மற்றும் 2JF போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடாத்தி வருகின்றது. இந்திய ராணுவம் S-400 வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் உள்ளிட்ட 3 போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு நேற்று மாலை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய விமானப்படை நிலையமான சர்கோதா விமான தளத்திலிருந்து F-16 புறப்பட்டது. இந்திய வான் ஏவுகணை சர்கோதா விமான தளத்திற்கு அருகில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அரசாங்கத்திற்கு தகவல் அளித்து வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் மோதல்களில் தலையிட மாட்டோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்திய பாகிஸ்தான் நெருக்கடி தொடர்பாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அணிசேர அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயங்கரவாதம் எந்த வகையிலும் மன்னிக்கப்படவோ அல்லது ஆதரிக்கப்படவோ கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எனவே பயங்கரவாதத்தை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் எந்த நேரத்திலும் சாத்தியமான ஆதரவு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். பிராந்திய அமைதி இலங்கைக்கு முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக செயல்பட இலங்கையின் பிரதேசத்தையோ அல்லது நீர்நிலைகளையோ ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற கொள்கையை அரசாங்கம் கண்டிப்பாக கடைபிடிக்கும் என்றும் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 267வது பாப்பரசராக அமெரிக்காவின் கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவாஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிகாகோவில் பிறந்த முதல் அமெரிக்க பாப்பரசராக கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவாஸ்ட் 2 நாள் தேர்வு மாநாட்டிற்கு பிறகு புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்தும் அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இந்திய தரப்பினர் தாக்குதல்களை தொடர்ந்தும் நடாத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையில், அவர்கள் கிட்டத்தட்ட 78 விமானங்கள் மூலம் எங்களை தாக்கினர். மேலும் 5 விமானங்கள் எங்கள் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. எனவே இது கடந்த 3 முதல் 4 நாட்களாக நடந்து வருகின்றது. நாங்கள் நிலைமையை தணிக்க விரும்புகின்றோம். ஆனால் இந்திய தரப்பிலிருந்து தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் நாங்கள் பதிலடி கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். எனவே இந்த மோதல் விரிவடையும் வாய்ப்பு மிகவும் தெளிவாகவும் உள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கட்டுப்பாட்டு கோட்டிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்வதேச எல்லையிலும் இந்த மோதல்கள் நடக்கக்கூடும் என்றும் கவாஜா ஆசிப் மேலும் தெரிவித்துள்ளார்.